Hey guys, this is your Sandra Ma'am. So welcome to another session of Improvement in Food Resources Exercise 12.1. நம்ம போன செஷன்ல வந்துட்டு 1 to 4 questions நம்ம finish பண்ணிருந்தோம். So we're starting with the fifth question now. Okay. So the fifth questionல என்ன கேக்குறாங்க அப்படினு கேட்டா how do plants get the nutrients அப்படினு வந்துட்டு கேக்குறாங்க. Okay. So plantsக்கு வந்துட்டு nutrients வந்துட்டு air மூலமா கிடைக்கலாம், இல்ல water மூலமா கிடைக்கலாம், இல்ல வந்துட்டு soil மூலமா கிடைக்கலாம். Okay. airல வந்து நமக்கு தெரியும் இந்த மாதிரி plants வந்துட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த கார்பன் அப்படின்றது வந்துட்டு அந்த ஏர்லேருந்து வந்து அதுக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஆக்சிஜனுமே வந்துட்டு ஏர்லேருந்து கிடைக்குது. வாட்டரு வந்துட்டு அது மூலியமாக வந்துட்டு அதுக்கு ஹைட்ரஜனும் கிடைக்குது, அப்புறம் ஆக்சிஜனும் கிடைக்குது. மற்ற சில நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்துட்டு சாயில் மூலியமாக கிடைக்குது. சாயிலிருந்து அந்த ரூட்ஸ் அப்சர்வ் பண்ணோம். நம்ம வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாலாம் படிச்சிருப்போம். அதெல்லாம் வந்து சாயில் மூலியமாக தான் வருது. நைட்ரஜன் எல்லாமே சாயிலேருந்து ரூட்ஸுக்கு போய் ரூட்ஸ் ஸ்டெம்ஸுக்கு மற்ற பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்டுக்கு வந்து அப்படி தான் போகுது. ஸோ அதை நம்ம வந்து சென்டென்ஸாக போட்டிருக்கோம். என்ன எழுதிருக்கோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா plants get required nutrients from the different sources like air, water, soil அப்படின்னு இப்படி மூலமா plants வந்து nutrients கிடைக்கும். 60 nutrients வந்துட்டு plants ஓட growthக்காக வந்து தேவைப்படுது. அதுல ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வாட்டர் மூலமா கிடைக்குது, கார்பனும் ஆக்சிஜனும் ஏர் மூலமா கிடைக்குது. மற்றது எல்லாமே வந்து சாயில் மூலமா தான் வந்துட்டு இந்த பிளான்ட்டுக்கு கிடைக்குது. அப்போ சாயில் தான் வந்து is the major source of nutrients. That's all. So this is how plants get their nutrients. Next question ku poidalam, which is the sixth question. Sixth question enna appadina, you will have to compare the use of manure and fertilizers in maintaining soil fertility. Okay, manure na வந்து இயற்கையாவே வந்துட்டு நம்ம அந்த சாயில்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணனும். அது பிளான்ட்ஸ்ல நல்லா ஹெல்த்தியா வளர்றதுக்கு உதவி செய்யும். ஃபர்டிலைசர்ஸ் வந்து யூசுவலா கெமிக்கல்ஸா வந்துட்டு பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துலாம். So first வந்து manure provides வந்துட்டு the organic material to the soil which is prepared from the degradation of waste material of animals and plants. அப்படின்னா என்னன்னா இந்த manure vermi compostலாம் வந்து பார்த்திருப்போம், fruits and vegetablesலாம் பார்த்திருப்போம். அதெல்லாம் வேஸ்ட் ஆகுச்சுன்னா அதை வந்து நம்ம ஒரு கம்போஸ்ட்டை மாற்றி அதையும் நம்ம manure யூஸ் பண்ணலாம். இல்லை அனிமலோட அந்த எக்ஸ்க்ரீட்டா கவு டங்கு எஸ்பெஷலி அதையுமே நம்ம வந்து ஒரு manure யூஸ் பண்ணலாம். ஃபர்டிலைசர்ஸ் வந்துட்டு these are inorganic compound யூஸ்வலாக. ஓகே, ஸோ இதனால வந்து சில harmful effects வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றது முதல்ல நான் மேன்யூர்னா என்னென்னு எழுதிடுறேன், ஃபர்டிலைசர்ஸ்னா என்னென்னு எழுதுறேன். நெக்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ மேன்யூர் வந்து இது வந்து ஆர்கானிக் மெட்டீரியல், இயற்கையாகவே பண்ணது. இது வந்து இன்ஆர்கானிக் மெட்டீரியல். ஓகே, இது வந்து சாயிலை வந்து இன்னுமே வந்து நல்லா ஃபர்டைலாக வந்துட்டு மாற்றும். ரொம்ப காலத்துக்கு நீண்ட காலத்துக்கு வந்துட்டு மேன்யூர் தான் வந்து ரொம்ப நல்லது. ஃபர்டிலைசர்ஸ் வந்துட்டு ஒரு ஷார்ட் டைமுக்கு தான் வந்துட்டு அந்த சாயிலை வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான சாயிலாக ஒரு மாற்றும். நெக்ஸ்ட் அந்த சாயிலை நியூட்ரியன்ஸான வந்துட்டு அப்படியே நல்லா ரெப்ளனிஷ் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால சாயில்ஸ் இந்த நேரத்தில் ரொம்ப ட்ரையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனால மேன்யூர் யூஸ் பண்ணுறதுனால சாயில் எரோஷன் வந்துட்டு கம்மியாகுது. சாயில் எரோஷன்னா என்னது, ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் அந்த சாயில் வந்துட்டு வாஷ் ஆகிடக்கூடாது இல்லை. ஸோ வாஷ் ஆகிடுச்சுன்னா அந்த சாயில் எரோஷன், அந்த வாஷ் ஆகிற அந்த தன்மையை அந்த சாயில் எரோஷன் வந்து மேன்யூர் யூஸ் பண்ணுறதுனால அது குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணால் அது இன்க்ரீஸ் தான் ஆகுதுன்றாங்க. ஏன்னா நிறைய கெமிக்கல்ஸை நம்ம சேர்க்குறோம்ல, அதனால மேன்யூர் வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்டுமே கிடையாது. பாக்டீரியா மேலே கூட எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்டும் இல்லை. ஏன்னா இயற்கையான விஷயம் தானே. ஃபர்டிலைசர்ஸ்லாம் வந்துட்டு பாக்டீரியா, குட் பாக்டீரியாலாம் இருப்போம். நம்ம 8th படிச்சிருப்போம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ். சில பாக்டீரியா நமக்கு நல்லது தான். அது சில பாக்டீரியா சாயிலில் இருக்குது விச் ஹெல்ப் இன் ஃபிக்ஸிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாலாம் இருக்குது. ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால இந்த குட் பாக்டீரியா கூட வந்துட்டு டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த நேச்சர் ஆஃப் சாயிலில் வந்துட்டு அது எதுவும் மாற்றாது. மேனு பெருசாக இந்த சாயிலுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும், ஒரு டெக்ஸ்டர், அதெல்லாம் எதுவும் மாற்றாதுன்னா ஃபர்டிலைசர் வந்து அது இன்னும் ரஃபாக மாற்றிடும், அதை இன்னும் ஆசிடிக்காக பேசிக்காக மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேனு வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு அப்சர்வ் ஆகும் பிளான்ஸ் மூலமாக. ஃபர்டிலைசர் வந்து ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். இதை தாண்டி எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னா மேன்யூருக்கு வந்துட்டு நம்ம கவுடங் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஃபர்டிலைசர்ஸ்க்கு வந்துட்டு நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் ஃபர்டிலைசர் ஆர் யூரியா அப்படின்றது எக்ஸாம்பிள் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் கொஸ்டின் நம்பர் 6. லெட்ஸ் கோ டு கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கண்டிஷன் வந்துட்டு will give the most benefit, எது வந்து ரொம்ப பிரயோஜனமானது, ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ the first one is farmers use high quality seeds, they do not adopt irrigation or they use fertilizers. Second option என்ன அப்படின்னா farmers use ordinary seeds, adopt irrigation and use fertilizer. Third என்ன அப்படின்னா farmers use quality seeds, adopt irrigation, use fertilizer and use crop protection measures. So first ஓட explanation என்னன்னு பார்க்கலாம். So first என்ன சொல்கிறாங்கன்னா
ஃபார்மர்ஸ் வந்து நல்ல ஹை குவாலிட்டியான சீட்ஸ், நல்லா இருதில் தரமான சீட்ஸை தான் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க வந்து இரிகேஷனான தண்ணி ஊற்ற அந்த சிஸ்டம் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை ஃபர்டிலைசரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி தண்ணியும் சரியான ப்ராப்பரான சிஸ்டம் இல்லாமல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாமல், ஃபர்டிலைசர் கெடுதியான சில நேரத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம், பெனிஃபிட்டாகவும் வந்துட்டு இருக்கும் ஃபர்டிலைசர்ஸ் இல்லை அதெல்லாம். ஓகே, அது பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஓகே, செகண்டு நீ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்களாமா, ஃபர்டிலைசரும் யூஸ் பண்ணுவாங்களாமா, ஆனால் சாதாரணமான சீடு யூஸ் பண்ணுவாங்களாமா. அது எப்படி கட்டுப்பாடு ஆகும்? ஸோ செகண்ட் ஆப்ஷனும் தப்பு. மூணாவது நல்ல தரமான சீட்ஸ், ஹை குவாலிட்டி சீட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க, இரிகேஷனும் அந்த மெத்தட் மூலியமாகவும் தண்ணியுமே வந்து கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஃபர்டிலைசரும் கிராப் ப்ரொடெக்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா த கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு இட் இஸ் ஆப்ஷன் வந்துட்டு சி. ஓகே, ஸோ ஏன் வந்து மேம் ஆப்ஷன் சி அப்படின்னு கேட்டால் ஹை குவாலிட்டி சீட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஹை குவாலிட்டி சீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இரிகேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் பெட்டரான ஈல்டு வந்துட்டு கிடைக்கும். ஸோ பெட்டர் ஈல்டு, அந்த பிளான்ஸ் வந்து நிறைய வந்துட்டு ஈல்டு நிறைய, இப்போ வந்துட்டு ஒரு வீட்டு செடி பார்த்தீங்கன்னா நிறைய ரோஸ் செடி, நிறைய செடிகள் வந்து நமக்கு கிடைக்கும், அதுதான் பெட்டரான ஈல்டு. தென் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு அந்த சாயிலுக்குமே வந்துட்டு நல்லது இருக்கும், நல்ல க்ரோத்தும் இருக்கும். ஸோ சாயிலுக்குமே வந்துட்டு க்ரோத்தும் இருக்கும் அண்ட் ஆல்சோ அண்ட் வந்து க்ராப்புமே க்ராப்போட க்ரோத்துக்குமே வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தி ஆப்ஷன் நம்பர் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Yes, let's move on to the next question, which is the 8th question. 8th ல என்ன சொல்றாங்க அப்படின்னா why should preventive measures and biological control methods be preferred for protecting crops அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் வந்து நம்ம எதுக்கு எடுக்கணும், ஒரு க்ராப்பை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ கிராப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துட்டு வீட்ஸு, இன்செக்ட்ஸு, பெஸ்ட்டு, டிசீசஸ் இது மூலியமாக அது ஈஸியாக வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணிட முடிஞ்சிடும். அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம கிராப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பெட்டரான மெத்தட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டோன்னா ஸோ எஸ் அதர் ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து அதை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு கிராப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அது எழுதுகிறோம். ஓகே, ஸோ செகண்ட் வந்துட்டு இந்த மாதிரி எதனா பொல்யூஷன், நம்ம பயோமேக்னிஃபிகேஷன்லாம் படிப்போம். ஓகே, ஃபுட் செயின்குள்ளெல்லாம் கெமிக்கல்ஸ் என்டர் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ பயோமேக்னிஃபிகேஷன் இல்லை இந்த கெமிக்கல்ஸ், இந்த செகண்ட் பாயிண்டோட அர்த்தம் என்ன, பெஸ்டிசைட்ஸ்லாம் கேட்டோம். இப்போ ஃபுட் செயின்னா நமக்கு ஒரு லைட்டாக ஒரு ஐடியா இருக்கும்ல, என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு செடி இருக்குது, அந்த செடியை வந்துட்டு ஒரு கோட்டு சாப்பிடும், அந்த கோட்டை வந்து ஒரு டைகர் சாப்பிடும், அந்த டைகர் வந்து ஒரு வல்ச்சர் சாப்பிடும். ஓகே, இதுதான் வந்து ஒரு ஃபுட் செயின். இப்போது நம்ம வந்து சீ லைஃப்பில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீ லைஃப்பில் இப்போ வந்து நிறைய ஃபேக்டரிஸு, கெமிக்கல்ஸ்லாம் வந்து அதெல்லாம் ரசாயன பொருட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அங்கே இருக்க ஆர்கானிசம்ஸ் இப்போ செடியில் அந்த தண்ணிக்குள்ளே பீச்சுக்குள்ளே சீக்குள்ளே வந்துட்டு அங்கே இருக்க பிளான்ஸ் வந்துட்டு அந்த கெமிக்கல்ஸை வந்துட்டு உள்வாங்கிக்கும். இப்போ அந்த பிளான்ஸ் வந்துட்டு குட்டி குட்டி இன்செக்ட்ஸ் சாப்பிட்டுச்சுன்னா அந்த கெமிக்கல்ஸ்லாம் அந்த குட்டி குட்டி இன்செக்ட்ஸ் உடம்புல போயிடும். அப்புறம் அந்த குட்டி குட்டி இன்செக்ட்ஸை கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா அந்த ஃபிஷ்ஷஸ் உடம்புல அதுக்குள்ளே போயிடும். இந்த ஃபிஷ்ஷஸுக்குள்ளே நம்ம இந்த ஃபிஷ்ஷஸை சாப்பிட்டோன்னா நம்மக்குள்ளேயுமே இந்த கெமிக்கல்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபுட் செயின் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம நிறைய மெத்தட்ஸ் எடுக்கணும் கிராப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 8 கைஸ். கொஸ்டின் நம்பர் 9 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் ஃபேக்டர்ஸ் மே பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் லாஸஸ் ஆஃப் கிரெயின்ஸ் டியூரிங் வந்துட்டு ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு நான் லிவிங் பயோட்டிக் மூலியமாகவும் ஏபயோட்டிக் மூலியமாகவும் வரலாம், லிவிங் வந்துட்டு விச் இஸ் பயோட்டிக் மூலியமாகவும் கூட வரலாம். ஓகே, ஸோ நம்ம நிறைய இன்செக்ட்ஸ், ரைஸ் மொத்தம் நம்மளே வந்துட்டு சரியாக வந்துட்டு அரிசி டப்பா மூடலைன்னா அந்த அரிசியில் வந்து நிறைய புழுவெல்லாம் மாதிரி வர ஆரம்பிச்சிடும், அப்புறம் எறும்பு வேறு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலேயே நம்ம இந்த கிரெயின்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போது ரைஸ் மால்ட்ஸு, பீட்டில்ஸு, ரைஸ் ஃப்ளார் பீட்டில்ஸ், நம்ம வந்துட்டு அரிசி மாவு செய்வோம்னா அதுக்குன்னே தனியாக ஒரு பூச்சி வருதாம், அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரைஸ் ஃப்ளோர் பீட்டில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் கிட்ட தான் நம்மளெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே வந்து நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி அந்த ஈரப்பதம்னு சொல்லுவாங்க, அந்த ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சரு, காற்று போகாமல் இருக்கிற மாதிரியெல்லாம் நம்ம அம்மா அப்பா இருக்கலாம் நல்லா வந்துட்டு டப்பா நல்லா டைட்டாக அடித்து வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலேருந்துமே நம்ம கிரெயின்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும். ஓகே, that's it for today's sessions guys. I hope உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். If this video had been useful,
Don't forget to like this channel, and if you haven't subscribed yet, subscribe to this channel and also share this to your friends as well. Thank you guys. See you again in another interesting session. This is your Sandra Ma'am guys. Signing off.